ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில் என்னென்ன கொடி காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மாடி தோட்டத்தில் எனக்கு தேவையான காய்கறிகள் தான் நான் வளர்த்திட்ருக்கேன். அதை பற்றின தகவலை கொஞ்சம் சொல்கிறேன். அது எப்படி வளர்க்குறதுங்க, அது முன்கலவை முறை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது பந்தல்லாம் வச்சு கொடுக்குறதுங்க. ஒரு செடி பார்த்திங்க அப்படின்னா, கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பந்தல் அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு காய்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பந்தல் எப்படி நம்ம சிம்பிளாக பந்தல் அமைக்கலாம், அல்லது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட பந்தல் அமைக்கலாம். அந்த மாதிரி டிப்ஸ்லாம் இருக்குதுங்க. நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடித்தோட்டத்தில் முதல்ல நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கொடிக்காய்கறியில் பாகற்காய் கொஞ்சம் சிறந்த ஒரு கொடி காய்கறியாக இருக்குங்க. முடிஞ்சது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்ப இடம் எடுக்காதுங்க. ஒரு சின்ன தொட்டியே போதுங்க. பார்த்திங்க அப்படின்னா, அது 1.5 ஒரு சின்ன பக்கெட் தாங்க. இதை வச்சு வளர்த்திருக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பாக்க செடி, இது பழைய செடிங்க, இதுதான் மிளகாய் செடிங்க. அந்த மிளகாய் செடி மேலேயே வளர விட்டுருக்குறேன். இது பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 அடி அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பந்தல் இருந்தாலே போதுங்க. அதுவே வளர்ந்து நல்லா அதுவே காய்ச்சிடுங்க. விதைகள் எடுத்துகிறாங்க. இது ஒரு சீசனை ஃபுல்லாக அறுவடை வரைக்கும் நம்ம அந்த இதிலே விட்டு வளர்த்துக்கலாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் டைம் படுறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் பாகற்காய் செடி தாங்க. வாங்க அடுத்து என்ன செடின்னு பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கொடி காய்கறிகளே நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய்ங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ரூன் பண்ணி விடுறாங்க. சீசன் ப்ரூன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு செடிகள் இது மாதிரி தலைஞ்சு காய்க்கும். ஸோ இப்போ தான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த செடி நான் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள். இப்போ ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தடுத்த கிளைகள் வந்து அடுத்தடுத்து பூக்களை வச்சாச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீசனுக்கு நல்லா அறுவடை கிடைக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, 2வது இடம் பெற்றிருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுல கோவக்காய்ங்க. இது ரொம்ப வேணாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4க்கு 4 பந்தல் போதுங்க. கொஞ்சம் சிறுசாக இருந்தாலும் போதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஸ்டிக்கு இந்த காரணத்துலேருந்து அந்த காரணம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதாங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வளர்ந்து இப்போ கோவக்காய் இப்போ நம்ம காய்ச்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் கிழங்குங்க. அதாவது வெற்றிலை கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3-4 கேட்டகரி வச்சு வளர்த்திருக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன பாட்டு தாங்க. அது ஊடு பயிர் தான் வளர்த்துருக்கிறேன். இந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, கொய்யாக்கச்செடி வளர்த்துருக்கேங்க. கொய்யாக்கச்செடி வளர்ந்து இப்போ பூவெல்லாம் எடுத்துருக்குதுங்க. காய்க்கவும் தயாராகிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, பாருங்கள், முட்டுக்கள்லாம் வச்சு பார்த்தீங்களா, இந்த முட்டுக்கள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ இது காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த சீசனை இது காய்ச்சி முடிகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த வெற்றிலை கிழங்க இந்த செடிகளில் ஏற்றி விட்டுருவானுங்க. ஸோ இதில் ஏற்றி நான் என்ன கேட்டால் சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்லாம் கொடுத்து கட்டி விட்டுருவானுங்க. ஸோ என்கிட்ட இந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இல்லை, உங்களுக்கு கொய்யாக்காய் செடி உங்கள் தோட்டத்தில் இருக்குதுங்க சார், நீங்கள் வளர்த்திட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் சும்மா தான் வச்சு வளர்க்க முடியுங்களா, ஏதாவது ஐடியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஐடியா தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முழு ஐடியா தரேங்க. அதாவது சிம்பிளாக உங்களுக்கு எப்படி பந்தல் அமைக்கிறது இருக்கிறத வச்சு அந்த டிப்ஸும் உங்களுக்கு தரேன், அதையும் பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, வெற்றிலை கிழங்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரி நம்ம தோட்டத்தில் வளர்ந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இது ஒரு கேட்டகரிங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அவரைக்காய் செடிங்க. சரிங்களா, இது பாருங்கள், இதே வெற்றிலை கிழங்கு வளர்த்துட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் செடிங்க. அது பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நவாப்பழ செடி இருக்குதுங்க. அது நவாப்பழம் வளர்ந்து காய்க்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாகும். நாட்டு செடி தாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீசன் கிடையாது, நவாப்பழ செடி சீசன் கிடையாது. ஸோ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அவரைக்காய் செடி இருக்குது இல்லைங்களா, இது வளரும்போது நான் அது மேலே ஏற்றி விட்டுருவேங்க. ஏற்றி விட்டு அந்த கொழுந்துகள் இருக்குது பார்த்திங்களா, மரத்தோட கொழுந்துகள், அதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு மற்ற இடங்களில் இப்போ நான் இதை பரப்பி வளர்த்திட்ருக்குறேங்க. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா எப்படின்னா, இதை வந்து சிவப்பு கோழி அவரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த அவரைக்காய் தாங்க. இப்போ அது வளர்ந்து இப்போ அதுவும் நல்லா காய் கொடுத்துட்ருக்குது. காய் புல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, மாடித்தோட்டத்தில் இது ஒரு அவரைக்காய் செடிங்க. இந்த அவரைக்காய் செடிக்கு நான் எப்படி பந்தல் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மேலே ஸ்லாப் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது மேலே வந்து நான் நல்லா வெயிட்டாக ஒரு 4 கிலோ வெயிட்டுக்கு கல் வச்சு கட்டி கொடுத்துங்க. அதுலேருந்து ஒரு ரோப் போட்டு இறக்கிருக்குறேங்க. ஸோ அந்த ரோப் போட்டு இறக்கி அதில் வந்து நான் இதை படம் விட்டுருக்கேன். சரிங்களா. இப்போ இது படர்ந்துருக்கு இல்லைங்களா. இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஸ்டூலில் போட்டு நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு பார்த்த மாதிரி நான் இது பந்தல் அமைச்சு கொடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் சிம்பிளாக நம்ம இதுக்குன்னு ஒரு செலவு பண்ணாமல், ஒரு பொருள் எடுக்காமல் சிம்பிளாக நானாக ஒரு அமைச்சு கொடுத்த ஒரு பந்தல் தாங்க. இப்போ வாங்க, எந்தெந்த பந்தல் எப்படி அமைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா தரேன், அதுவும் பார்க்கலாம் வாங்க. இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மாடி தோட்டத்தில் இருக்கிற சிறுநெல்லி செடிங்க. அறநெல்லி சொல்லுவீங்களா, அந்த செடி தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வெற்றிலை கிழங்கு தான் வளர்த்திருக்கேங்க. வெற்றிலை கிழங்கு வளர்த்திட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சிறகு அவரைக்காய் அங்கே இருக்குது ஒரு உள்ள பார்த்திங்கன்னா தெரியுங்க, சிறகு அவரைக்காய் செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு
வெற்றிலை கிழங்குல 2 கேட்டகரி இருக்குதுங்க. அதுவும் இதில் ஏற்றி விட்டுருக்காங்க. அப்புறம் கோவக்காய் செடி இதில் வளர்த்திட்டு இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சிறுநெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் தான் காய்க்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சீசன் முடிஞ்சிச்சுங்க. சீசன் முடிஞ்சது, காய்கள்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. மேலே அந்த கொழுந்து பகுதி இருக்குது இல்லைங்களா? அந்த கொழுந்து பகுதி மட்டும் விட்டுருவேன். விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸில் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற அந்த கொடி காய்கறி செடிக்கெல்லாம் கொஞ்சம் கட்டி விட்டு இதிலே வளர்த்திடுவானுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதிலே வளர்த்தி அறுவடை எடுத்துருவாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த ஐடியா இருக்குங்க. அதாவது மரம் இருக்கிறதுனால இப்போ நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கிறீங்க, எங்களுக்கு க்ரோ பேக் மட்டும்தான் இருக்குது, வச்சு வளர்த்தாச்சுங்க. அதுக்கு எப்படி பந்தல் அமைக்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒன்றா சொல்லித்தரேன். அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பழகிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடிங்க. சுண்டக்காய் செடியும் பார்த்திங்க அப்படின்னா எந்நேரம் காய்ச்சிட்டு இருக்கிறது தான். சப்போஸ் எனக்கு இடம் பத்தலை அப்படின்னா அந்த சுண்டக்காய் செடியிலே அந்த வளர கொடி காய்கறியே தூக்கி அந்த சுண்டக்காய் செடியை விட்டுருவாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மல்டி பர்பஸாக எனக்கு பயன்பட்டு இருக்கும். அதாவது காய்களும் நான் அறுவடை பண்ணி எடுத்துருவேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த கொடிக்காய்களை இதை பட விட்டுருவாங்க. சீசன் முடிஞ்சோன்னா கொடிக்காய் காஞ்சி போயிடும் இல்லைங்களா? ஸோ அது மரம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு 365 டேஸும் உயிரோடு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதை நான் அப்படியே விட்டு வளர்த்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொழுந்து மேலே கொழுந்துகள் இருக்கு இல்லைங்களா? அது மேலே மட்டும் இந்த செடிகளை படராமல் பார்த்தா போதுங்க. மற்றபடி வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து சிம்பிளாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் நான் வந்து கொடிக்காய்களை வளர்த்திட்டு இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. வாங்க உங்களுக்கு நான் என்னென்ன ஐடியா சொல்கிறேங்க, பந்தல் எப்படி அமைக்கலாம் சொல்லி ஐடியா தரேங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு மாடத்தோட்டத்துலையுமே இந்த மாதிரி க்ரோ பேக் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பாட்டை வச்சு தான் இப்போ நம்ம வந்து எப்படி பந்தல் அமைக்கிறேன்னு சொல்ல போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக பண்ணுற மெத்தட் தான். நிறைய பேர் வீட்டில் இருக்கும், பட் ஆனால் அந்த ஐடியா தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் செடிகளை வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் இருக்குது, கொடி காய்கறிகள் வளர்க்குறதுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு RO வாட்டர் கேன் தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ பக்கம் வெயிட் இருக்குங்க. ஃபுல்லாக மண்களை போட்டு நினச்சிங்கன்னா 25 கிலோ வெயிட் இருக்குங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 2 இங்கே 3 இங்கே 4ங்க. இந்த மாதிரி 4 RO வாட்டர் கேன் எடுத்துங்க. இதில் ஊடு பேரை எப்போதும் வளர்க்குற செடி நீங்கள் வளர்த்துக்கலாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு தான், அந்தளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. கிழங்குகள் விடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா செடிகளில் வந்து குச்சி நட்டு வச்சிடலாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்டிக்கு நட்டுருவேங்க. அங்கே இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டிக்கு நட்டு வச்சுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே சொருகணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உள்ளே போயிருங்க. சரிங்களா? பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 அடி 1 அடி பக்கம் உள்ளே போட்டுருங்க. உள்ள பொடியும் நல்லா உள்ள உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கு நல்லா ஃபிட் ஆகுதுங்க. ஃபிட்டாக இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டிங்காக நின்றுது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ரெடி ஆச்சுங்க. இது கீழே அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பாட்டத்தில் நல்லா உங்களுக்கு கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே விழாதுங்க. ஸ்டிக்கு நல்லா குச்சி நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்குங்க. ஸோ சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி 4 குச்சிங்க. இது 1 2 அங்கே ஒரு இது 3ங்க, இங்கே ஒரு 4ங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 குச்சி நட்டுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, வளர்க்குற கட்டுற மாதிரி தாங்க. இப்படி 4க்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுங்க, கயிறு வச்சு கட்டிட்டுங்க. அதுக்கு அடுத்தபடி சிக்ஸாக்காக நீங்கள் இப்படி போட்டுக்கலாங்க. இந்த 4 சிக்ஸாக் போட்டு விட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 2 in 1ங்க. இதுலேயும் இந்த செடியும் வளர்த்திக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியும் வளர்த்துக்கலாங்க. அதாவது இதையும் வளர்த்தி இதுலேருந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது ஸ்டிக்குன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்க. வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நட்டு வச்சிங்கனாலே போதுங்க. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக பந்தல் அமைச்சிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பந்தலில் இது ஒரு மெத்தடுங்க. இது நார்மலாக இப்போ எவ்வளோ பெரிய பந்தல் வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு 8 கட்டு பந்தல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 8 தொட்டி எடுத்துங்க. அந்த 8 தொட்டிக்கு இந்த மாதிரி குச்சி ஒரே மாதிரி ஈரமான கட்டிங்க. அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணி ரோப் போட்டு பண்ணிக்கலாம். டொயின் வாங்கி அப்படியே கட்டி விட்டுக்கலாங்க. போதுங்க. சீசன் காய்கறின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லைஃப் டைம்லாம் எடுத்து காட்டாதுங்க. அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் இது மாதிரி ரெடி பண்ணிங்க. இதில் PVC பைப்போ இல்லை ஸ்டீல் பைப்போ உங்களுக்கு உள்ளே சொருகிங்க. அதில் நீங்கள் ஸ்டே கம்பி இருக்கு இல்லைங்களா? அந்த கம்பி விட்டுங்க வாங்கி கட்டி விட்டால் போதுங்க. அது ஒரு 4-5 வருஷம் வருங்க. அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. அதை அப்படியே வளர்த்திக்கலாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து செடிகளும் வளர்த்திக்கலாங்க. ஸோ நமக்கு 2 in 1 அந்த மாதிரி பந்தல் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா தொட்டி நமக்கு தயாராகிருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பந்தல் அமைச்சு உங்களுக்கு நான் வீடியோ கூட கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டுருக்குறேங்க. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது மெத்தடுங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த 2வது மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன செடிகள் வளர்த்திக்கலாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள், நீங்கள் பாக்காய் செடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்காய் செடிங்க. இதுக்கெலாம் இனிமேல் தான் பந்தல் அமைச்சு கொடுக்கணும். ஸோ இது பாக்காய் செடிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன படரத்தோடைய தாவரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தாவரம் இருந்தால் இது வேறு ஒன்றும் இல்லைங்க. சேம் இதே மெத்தட் தான். இப்போ ஒரே ஒரு க்ரோ பேக் இருக்குது, ஒரே தொட்டி இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க. இப்படி வச்சு நீங்கள் சிக்ஸாக்காக கடிக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு 4-5 அடுக்கு கடிக்குங்க. அப்படி வெர்டிக்கல் ஷேப்பில் பந்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அது மாதிரி கூட நான் வச்சு கட்டுறேன், ஸ்டிக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா கட்டிக்குங்க. இது பாருங்கள், இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வெர்டிக்கலாக இப்போ நம்ம குச்சி விட்டாச்சு. சரிங்களா? ஸோ இந்த குச்சி விட்டதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மாதிரிங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்டெப்புங்க. இப்படி ப்ளஸ் மாதிரி நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். பழைய டைப்பில் நம்ம ஆண்டனா இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியல் மாதிரி நம்ம அதை கட்டி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன காய்கறி வளர்த்துக்கலாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸு, அப்புறம் பாகற்காய்,
அந்த மாதிரி சின்ன சின்ன கொடி தாவரங்கள் இருக்குங்களா, அந்த மாதிரி வளர்த்தலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. அறுவடையும் ஈஸியாக பண்ணிக்கலாம், பூச்சி விரட்டி தெளிச்சிக்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டிஸ்டர்பும் ஆகாதுங்க செடிகளும். இதில் என்ன ஒரு மைனஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, காற்று அடிச்சது அப்படின்னா அது ஒரே தொட்டில் வைக்கிறனால கீழே விடும். ஸோ எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுங்க. அதாவது உங்களுக்கு கீழே உங்களுக்கு மாடியில் வேறு ஏதாவது க்ரோ பேக் இருந்ததா அப்படின்னாலும் இந்த கட்டி மட்டும் வைக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இது மேலே நம்ம இது மாதிரி கட்டி விடுறதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடிகள் படரும். அப்போ காற்றடிக்கும் போது கீழே சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன இதுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்து கட்டி வச்சா போதுங்க. இது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாதுங்க. இப்படியே வச்சு கூட நீங்கள் கொடி காய்கறிகள் வளர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காய்கறிகளை அதை நீங்கள் அப்படி வளர்த்துக்கலாம். இப்போ கட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிக்கணும். ஒரு அரை அடிக்கு கேப்பில் கட்டி இந்த மாதிரி நீங்கள் வெட்டிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஷேப்பில் உங்களுக்கு பாகற்காய், பீன்ஸ் இந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் வளர்த்துக்கலாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சீசன் காய்கறி சொல்கிறதுலாம் அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ண வேணாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி முழு ஆரம் வாட்டர் கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 லிட்டர் கேன் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஃபுல்லாக மண்கலவை போட்டுங்க. முதல்ல ஸ்டிக்கை விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அறது நிறச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கை விட்டு கேப்பில் வந்து கொஞ்சம் மண்கலவை விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் மட்டும் ஊற்றி விட்டுருங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க, எங்கேயும் நகராதுங்க. அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக இங்கே ஹோல்ஸ் கொடுத்துடலாங்க. ஹோல்ஸ் கொடுத்து நம்ம வெர்டிகல் ஷேப்பில் இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு செடிகள் நிறைய வளர்த்துக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தண்ணி விடுறதுக்கு இதில் விட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது சின்னதாக அந்த புதினா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரைகள் இருக்குது இல்லைங்களா, பாலக்கீரை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் விட்டு நம்ம பாலக்கீரையை வளர்த்துக்கலாம். வெர்டிகல் ஷேப்பில் வளர்ந்துட்டுருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பந்தலுக்கு நல்ல ஒரு பில்லராக இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி வைக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பந்தல் அமைக்கிறதுக்குங்க இந்த மாதிரிங்க, அதாவது கார்னர் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பந்தல் காய்கறி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கார்னர் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எல் ஷேப் வருது இல்லைங்களா, ஸோ இந்த எல் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கு கொடுத்துங்க. இந்த பக்கம் நீங்கள் சின்னதாக ஒரு வீட்டு கூட வச்சு கட்டிக்கலாங்க. கட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி கேப் கிடைக்குதுங்க. கொஞ்சம் ஒரு முக்கோணம் ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது போதுங்க. சீசன் காய்கறி வளர்க்குறதுக்கு இது போடுங்க. க்ரோ பேக் வந்து அந்த வந்து நம்ம வாட்டரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி வளர்த்திக்கலாங்க. நான் இப்படி தான் இந்த கோகோ செடி வளர்த்திட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. இப்படி இந்த மாதிரி விட்டுங்க. இந்த ஸ்டிக் அப்படி வச்சு நான் மேலே ஏற்றி விட்டேனுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி நான் மேலே ஏற்றி விட்டதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ பந்தல் அமைக்கிறதுக்கு உண்டான வேலையே கம்மி தாங்க, குறைஞ்சி போச்சுங்க. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ இந்த குச்சி கொடுத்தனால பார்த்திங்க அப்படின்னா இந்த கோகோ செடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்லேயே தான் வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இது நகராமல் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆணி அடித்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிடலாங்க. கட்டி வச்சிங்க அப்படின்னா அது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே போன சீசன் காய்ச்சிதுங்க. இப்போ அப்படியே அது போதுங்க, அப்படியே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருங்க. அந்த மாதிரி வளர்த்திடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அடுத்த மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா இதில் நான் செவந்தி செடி வச்சுருக்கிறேங்க. இது சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் காற்றுல ஆடிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா இது மாதிரி பாருங்கள், இது காஞ்ச குச்சிங்க. இந்த மாதிரி ஒரு காஞ்ச குச்சி இருந்தது அப்படின்னா அது குச்சி கூட நட்டு வச்சிடலாங்க. நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இதனால் குடை மாதிரி ஒரு பந்தல் ஷேப் இருக்குங்க. ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டில் தான் அந்த எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவந்தி செடி வளர்ந்துட்டு இருக்குதுங்க. அதையும் பாருங்கள், இந்த கோகோ செடி வந்துருச்சு. இதை விட்டோம் அப்படின்னா இது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதை எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்னதாக காஞ்ச குச்சி இருந்ததாக கூட ஒரு குச்சி மாதிரி நட்டு வச்சுங்க. அது கூட இந்த மாதிரி செடிகளுக்கு சப்போர்ட் கொடுக்கலாங்க, அதை வளர்த்திக்கலாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வளர்த்துருக்கிற அந்த பந்தல் அமைப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேனுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி வளர்த்ததுனால தான் ஓரளவுக்கு நம்ம காய்கள் காய்ச்சிட்டு இருக்கு. இதுக்கு தனியாக ரிஸ்க் எடுக்குங்க, இடமும் அடைக்காதுங்க. சீசன் காய்கறின்னு சொல்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வளர்த்த செடிகளுங்க. அதுக்கடுத்து இனிமேல் செடிகள் வளர்க்கணுங்க. வளர்க்கும்போது நான் சொன்ன சின்ன ஐடியாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த எப்படி பந்தல் அமைக்கிறது அந்த மாதிரி அதை வச்சு நம்ம போட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த ஒரு எக்ஸ்பென்சிவும் தேவையில்லைங்க, நம்ம நீட்டாக பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேவ் அக்ரிகல்ச்சர் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.